வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து சில பல வாரங்களாக அடிப்படை பயிற்சியில நீங்கள் அனைவரும் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும், பயிற்சியில் கலந்து கொள்வது எளிது, பயிற்சியை கற்றுக்கொள்வதும் எளிது. ஆனால் பயின்றதுக்கு தக்கவாறு தினசரி பயிற்சியில, நடைமுறை பயிற்சியில கொண்டு வரணும். இல்லை சொன்னா எல்லாமே வீணாயிடும். காலம் வீண், எல்லாமே வீண். எதை கற்கிறோமோ அதை கசடர கற்க வேண்டும். எந்தவித சந்தேகங்களும் இல்லாம கற்றுக்கொள்ளணும். பிறகு அதற்கு தக நின்று பழகணும். இல்லையா? கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்படி ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வரும். குறிப்பா இப்ப நீங்க பயிலக்கூடியது உங்களுடைய உடல் நலத்திற்கு, மன அமைதிக்கு, அறிவு தெளிவிற்கு. 3 விஷயம் நீங்க கத்துக்கிறீங்க. ஒண்ணு, நல்ல உடல் நலமா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும், அறிவு தெளிவா இருக்கணும். இருந்தா எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில அதை சாதிக்க முடியும். இல்லையா? ஏன்னா நமக்கு சாதிக்கிறதுக்குன்னு சொன்னா நிறைய பொருள் ஈட்டுவது, புகழ் பெறுவதுங்கிறது மட்டுமல்ல. குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல ஒரு சாதனை நடக்கணும். 2 பேரும் ஒருத்தரை முழுமையா உண்மையா நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழுமானால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த குடும்ப அமைதி, உறவுகளை தக்க வைப்பதற்கு ரொம்ப கஷ்டம். தாய் மகனுக்கு கூட உறவை தக்க வைக்கிறது கஷ்டம். ஏன்னா நமக்கு நேச்சுரா சட்டுன்னு கோபம் வந்துடும். சொல்லக்கூடாத கடும் சொல்லிடும். அப்ப என்ன ஆகும்? உறவு பலவீனப்படும். ஆகவே உறவுகளை இனிய உறவாக தக்க வைப்பது மிகப்பெரிய சாதனை. பணம் சம்பாதிக்க பெரிய சாதனை இல்லை. அப்படிதானே? இதுதான் சாதனை. ஏன்னா இது மனம் சார்ந்த விஷயம். பணம் சம்பாதிக்கிறது வெளியில 4 பேரை ஏமாற்றி கூட சம்பாதிச்சிடலாமே, தப்பா வாழ்ந்தா சம்பாதிச்சிடலாமே. ஆனா இந்த மனதை கட்டி ஆள்வது என்பது மிகப்பெரிய சாதனை. ஆகையினால்தான் யோக சாதனை என்று சொல்றோம். இப்ப நீங்க யோகா பயின்றீங்க, உடலை நல்ல முறையில் நலத்தோடு வைப்பதற்கு. தியானம் பயின்றீங்க, மன இயக்க வேகத்தை குறைப்பதற்கு. பிறகு இன்னும் நிறைய சப்ஜெக்ட் கேட்குறீங்க. அது எதுக்குன்னா மன அமைதிக்கும் அறிவு தெளிவுக்கும். இந்த மன அமைதி என்பது எல்லாமே அறிவு தெளிவை தான் அடிப்படையாக கொண்டது. தெளிந்த அறிவு இருக்குமானா நீங்களும் சுயமா சிந்திச்சா போதும். உடல்நலம் காக்கிறதுக்கு என்ன செய்யணும் உங்க அறிவே சொல்லும். மனதை அமைதியா வைத்துக் கொள்வதற்கு நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் உங்க அறிவே சொல்லும். ஆனா இப்போ அறிவு எப்படி இருக்கு? குழப்பத்தில் இருக்கு. ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் மூடுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் மூடு, மனமோ டென்ட் மைண்ட், டென்ஷன், இதெல்லாம் நேச்சுரா நம்மகிட்ட இருக்கு. இப்போ அறிவுல தெளிவுங்கிறது கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. இந்த அறிவுல தெளிவுங்கிறது படிச்சுட்டு வரக்கூடியது அல்ல. கல்லூரியில படிக்கிறோமே அதெல்லாம் தொழிற்கல்வி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி தரக்கூடிய கல்வி. எல்லா நாட்டிலும் அப்படிதான். ஆனா அறிவு தெளிவா இருப்பதற்கு ஒரு கல்வி இல்லை. நாம நினைக்கவும் கல்லூரியில் படிச்சுட்டா அவனுக்கு ரொம்ப அறிவு இல்லை. அறிவு இருக்கும். அந்த எதை படிச்சாலும் அதை சார்ந்த ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கிறானா அதை சார்ந்த அறிவு இருக்கும். டாக்டர் படிக்கிறானா அதை சார்ந்த அறிவு இருக்கும். ஆனா வாழ்க்கை வாழ்வதற்கு, குடும்பத்துல ஒருத்தர் அன்போடு பழகி அமைதியா வாழ்வதற்குரிய அந்த வாழ்க்கை கல்வி, த ஆர்ட் ஆஃப் லிவிங் கல்லூரியில் சொல்லிக் கொடுக்குறாங்களா? இல்லை. அப்ப அறிவு தெளிவாவதற்கு இது போன்ற ஆன்மீக கல்வி, யோக சாதனை, ஆன்மீக கல்வி
யோகா பிராக்டிக்கல், ஸ்பிரிச்சுவல் வந்து தியரிட்டிக்கல், ரெண்டு வேணும். சரிங்களா? அதனால நீங்க எதை கேட்டாலும் நீங்க சாப்பிட போகும்போது குறிப்பு எழுதிக்கணும். முடிஞ்ச இப்பவுமே குறிப்பு எழுது. சின்ன சின்ன ஹிண்ட் தரும். எங்க வாழ்க்கை அனுபவத்துல எப்படி வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்துட்டோம். அப்ப எங்களுக்கு தெரியுது. இவ்வளவு வயசாயிடுச்சுல்ல, எனக்கு என்ன அனுபவம் இருக்கும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும். அந்த டிசைடிங் பவர் ஒன்னும் வாழ்க்கை அனுபவம் ஏஜ், இன்னொன்னு குருவை கிடைச்சு 40 ஆண்டுக்கு மேல ஆகிப்போச்சு. அப்ப குரு எவ்வளவு சொல்லி கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் வச்சு தான் உங்ககிட்ட பேசணும். அதுல இன்னைக்கு பெரும்பாலும் வீட்டுல வந்து கணவன் மனைவி உறவுல இருந்து எந்த உறவு எடுத்தாலும் சரி, அது பிரச்சனைக்குரிய உறவாக மாறுவதற்கு, ஒரு பகைமையாக உருவாவதற்கு, வெறுப்பு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியணும். ஏன்னா நம்முடைய நோக்கம் யாரையும் வெறுக்க கூடாது, பகைச்சிக்க கூடாது, அவங்கள்ட்ட எந்த குற்றமும் சொல்லக்கூடாது, குற்றம் பார்க்கக்கூடாது. குறை பார்க்கலாம், குற்றம் பார்க்க. அப்போ இதுல வந்து ஏன் பிரச்சனை அதிகமா வருது அப்படின்னு சிந்திக்கும் போது, குறிப்பா கணவன் மனைவி காதலர்களுக்கு இடையில பிரச்சனை வராது. பிஃபோர் மேரேஜ் 2 பேரும் லவ் பண்றான்னு வைங்களேன், டீப் லவ், 2-3 வருஷமா லவ் பண்றாங்க, பெருசா பிரச்சனை வராது. ஆனா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற அடுத்த நாள் வந்து பிரச்சனை வரும். ஏன் சொல்லுங்க? காரணம், தாலி கட்டுற வரைக்கும் அவளுக்கு மேல அவனுக்கு மேல உரிமை கிடையாது, நோ ரைட். தாலி கட்டுனதும் 2 பேருக்கும் உரிமை வரும். என்ன உரிமை? நீ என் மனைவி, நீ என் கணவன், என்னுடையவன், என்னுடையவள். அந்த பொசசிவ்னஸ் என்று ஆங்கிலம் சொல்லுவாங்க, பொசசிவ்னஸ். அதுக்கு முன்னாடி அந்த பையன் யாருன்னா ஒரு தாய்க்கு மகன், இப்போ இன்னொரு பொண்ணுக்கு கணவன். இப்போ அவனுக்கு 2 ரோல் வருது. ஒரு பெண்ணுக்கு மகனாக, இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக. 2 பேரும் பொசஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் மாமியார் மருமகள் சண்டை அதிகம் வருது. எங்கேயுமே மாமனார் மருமகன் சண்டை அதிகம் வராது, மாமியார் மருமகள். அது என்ன காரணம்னா உரிமை போராட்டம். இவன் யார் அப்படின்னா என் மகன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து நீ நேர்த்தி வந்தவன், அவ்வளவு அதிகாரம் பேசுறியா அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அந்த பொசிசிவ்னஸ் தான் நிறைய தகராறு காரணம். இப்போ அந்த அம்மா சொல்லுது தப்பா? உண்மை தானே? வயசு வரைக்கும் எப்படிலாம் படிக்க வச்சு வளர்த்து, சரி இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றது, என் கணவன் ஒரு உரிமை, தப்பா? அதுவும் தப்பு இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் தாய் வந்து தன் மகனை வந்து எல்லா விதத்திலும் பேணி பாதுகாத்தாங்க. இப்போ அந்த ரைட் வந்து அந்த பொண்ணு கொடுக்கணும். அதான் பலன் சொல்லணும் உண்டு, தாய்க்கு பின் தாரம். என்ன அர்த்தம்? தாய்க்கு பின்னாடி தாய் என்ன மாதிரி தன் மகனை கவனிச்சிட்டாலோ அதே மாதிரி கவனிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு வருதுன்னா தாரம் மனைவிக்கு வருது. அப்ப அந்த பொண்ணு சொல்றது சரிதானே, ஆனா 2 பேரும் சொல்றது சரிதான். ஆனா 2 பேருக்கும் தகராறு வந்து போராட்டம். அப்ப இது அவாய்ட் பண்ணது. இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. புரிந்து கொள்ள வேண்டியது, மனைவி என் மனைவி என்று சொல்வதற்கு அந்த பையனுக்கு உரிமை இல்லை. என் கணவன் என்று சொல்வதற்கு அந்த பொண்ணுக்கு உரிமை இல்லை. என் மகன் என்று சொல்வதற்கு அந்த தாய்க்கு உரிமை இல்லை. கஷ்டம் நாம சொல்றது, ஆனா அதை நிரூபிக்கணும். இப்போ அந்த அம்மா பெத்த அம்மா 10 மாசம் பெத்து வளர்த்திருக்க, அவங்க மகனா இல்லையா? நிச்சயமா அவன் மகன் தான். ஆனா ஏன் உரிமை இல்லைன்னு சொன்ன? உறவு ரீதியா அம்மா இந்த பையன் உங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்டா என் மகன், நான் பெத்து வளர்த்த பையன், என் மகன், கரெக்ட். ஆனா யூ ஹாவ் நோ ரைட் டு சே ஹி இஸ் மை சன். இவன் என்னுடைய மகன் என்று சொல்வதற்கு உரிமை இல்லை. ஆனா உறவுல அவன் மகன் தான். ஏன் உரிமை இல்லைன்னு சொன்னா, நல்லா கவனிக்கிறதுக்கே ஒரு காம்ப்ளிகேட்டட் மேட்டர் இது.
ஆனா பெரிய தத்துவம். எப்போ உன்னுடையது என்று ஒன்றை சொல்லணுமானா நீ உருவாக்கி இருக்கணும். நீ உருவாக்கினால் அது உனது. நீ பெத்த பையனை நீ உருவாக்கவில்லை. முதல்ல உன் பையன் உருவாவதற்கு காரணம் உன் கணவன். நீயும் அவனும் உறவு கொண்டு அந்த உயிரணு உன் கர்ப்பத்தை அடைஞ்சா போறாது, அது கருவாவது உன் கையில கிடையாது. அதனாலதான் பாருங்க, சில தம்பதிகளுக்கு 4 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லை. கோயிலுக்கு போறாங்க, குளத்துக்கு போறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா உறவு டெய்லி நடக்குது, குழந்தை உருவாகல. என்ன புரிந்து கொள்ளணும், ஒரு கரு உருவாவதற்கு 2 பேரும் இவங்கதான் காரணம் சொல்ல முடியாது. உறவு கொண்டாங்க, உடல் உறவு கொண்டாங்க, அது வேற. ஆனா கரு உருவாகணுமே, அது யாரு கையில இருக்கு? அப்போ உங்களை மீறின ஒரு செயல் உங்க உடம்புக்குள்ள நடக்குது, அவங்களுக்குத்தான் உரிமை. ஏன்னா உருவாக்குறது, அந்த கருவை உருவாக்குறது அந்த சக்தி, நீ அல்ல. விண்ணில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்தியின் பேர் தான் இறைவன், இறை சக்தி, டிவைன் எனர்ஜி. ஆகவே நீ உருவாக்கவில்லை, ஆகவே அவன் உன் மகன் என்று உரிமை பாராட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அதை விட கவனியும், என் மகன் என்று உரிமை பாராட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரி சூப்பர் பவர், சோ கால்டு காட், தெய்வம். ஆகவே நீங்க மனசுல வைங்க, என் மூலமாக வந்த ஒரு ஆன்மா. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி நான் பாத்ரூமுக்கு போயிருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன், பைப்பை திறந்து பக்கெட்ல தண்ணி நிறைக்கிறேன். அப்போ கொஞ்சம் தண்ணி கஷ்ட காலம். அப்போ ஒரு சிந்தனை ஓடுது, அந்த பைப்பு சொல்லுது, டேய் தண்ணியை பார்த்து யூஸ் பண்ணடா, நான் தர்ற தண்ணி கொஞ்சம் கம்மியா பார்த்து யூஸ் பண்ணணும், என்கிட்ட ஒரு அதிகாரம் செலுத்துற மாதிரி ஒரு பாவனை. நானும் சரிதானேன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் தனியா சிந்தி, இந்த தண்ணி எனது தண்ணி என்று சொல்வதற்கு அந்த டேப் பைப்புக்கு அதிகாரம் உண்டா அப்படின்னா இல்லை. ஏன்னா பைப்பின் வாயிலாக தண்ணி வருதே தவிர அந்த பைப்பு தண்ணியை உருவாக்கல. கொஞ்சம் ஆலோசி. அது மாதிரி ஒரு தாய் அந்த குழந்தைய அவங்க உருவாக்கல, மாறாக ஒரு ஆன்மா இந்த அம்மாவுடைய கர்ப்பப்பைக்கு வந்து உடல் எடுத்துட்டு வெளியில வருது. அப்ப அந்த அம்மாவுடைய கர்ப்பப்பை வந்து நத்திங் பட் எ பேசேஜ், ஒரு வழி. நீ ஒரு வழிதானே தவிர நீ உரிமை பாராட்டுறதுக்கு அதிகாரம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு தாயும் சிந்திப்பாளையானால், பெற்ற மகன் தான் அன்பு செலுத்தலாம், ஆனா அதிகாரம் செலுத்தக்கூடாது, உரிமை பாராட்டக்கூடாது. அதே மாதிரிதான் அந்த பொண்ணுக்கும் உரிமை கிடையாது. கணவன் தான் நீ அவனை உருவாக்குனது அந்த தாய். அப்படி பார்த்தா அவ உனக்கும் என்ன கிடையாது, என் கணவன் என்று சொல்வதற்கு உரிமை இல்லை, அதிகாரம் செலுத்த முடியாது. சண்டை பாருங்க, லவ்வர்ஸா இருக்கும்போது எனது சொல்றதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. இன்னும் மேரேஜ் ஆகல. இந்த திருமண சட்டம் இருக்க, மேரேஜ் லா, as per law, not as per truth, as per law. அதையும் நான் ஆலோசித்தேன். இப்போ உங்க மாமனார் என்னன்னு சொல்லுவீங்க? ஃபாதர் இன் லா. அவர் ஃபாதர் இன் லா, சட்டப்படிதான் அப்பா, உண்மையான அப்பா இல்லை. மதர் இன் லா, சட்டப்படிதான் தாய், உண்மையான தாய் இல்லை. சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா. அவர் ஒய்ஃப் இஸ் ஆல்சோ ஒய்ஃப் இன் லா, ஹஸ்பண்ட் இன் லா. As per marriage act, he is my husband, she is my wife. But what about real? கொஞ்சம் ஆலோசனை. சட்டப்படிதான் டைவர்ஸ் ஆச்சுன்னா அவன் யாரும் இப்ப கணவன் இல்லை, மனைவி இல்லை. அப்ப சட்டம் தான் உங்களை இணைக்குது, கணவன் மனைவிங்கிற ஒரு இதை கொடுக்குது. ஏதோ கொஞ்சம் உரிமை அதிகாரம்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா நல்லா புரிந்து கொள்ள, அதிகாரம் செலுத்த உரிமை இல்லை.
என் கணவன் தானே, என் மனைவி தானே, அதனாலதான் அதிகாரம் செலுத்துறோம். காதலர்களா இருக்கும்போது அதிகாரம் செலுத்துறோம். ஏன்னா உரிமை கிடைக்கல, அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கல கவர்மெண்ட். இப்ப ரைட் கொடுத்த உடனே மாறி மாறி கணவனும் மனைவியும் என்னுடையவன் என்னுடையவள்ங்கிற உரிமையில அதிகாரம் செலுத்துகிறார்கள். இப்போ ஒரு பையன் அவன் ஒய்ஃபை ஏதோ திட்டிவிட்டான், நல்லா திட்டுறான், அது உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு, கோவிச்சிட்டு இருக்கு. அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் அமைதியான பேரு, விடு, நீங்க அப்படி திட்டிட்டீங்களே அப்படி இப்படிங்கிறான். நான் சொல்றான், உனக்கு திட்டுற உரிமை எனக்கு இல்லையான்னு கேட்கான். அந்த பொண்ணு என்ன சொல்லும்? இல்லைன்னு சொல்லுவா, இருக்குன்னு சொல்லுப்பா. சொல்லு, இருக்கு. ஏன்னா இப்ப சமாதானம், ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இல்லையா, சரி உரிமை இருக்குன்னு. உனக்கு அதிகாரம் செலுத்த உரிமை இருக்கணும். ஆனா அவன் அதிகாரம் செலுத்தும் போது சங்கடம் வரும், கோபம் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றிலிருந்து உங்களுக்கு உரிமை இருக்கோ இல்லை, உரிமை இல்லை இருந்தாலும் இருக்கோ இல்லையோ, அதிகாரம் செலுத்த உரிமை இல்லை. இதை கவனிக்கணும். அப்போ நத்திங் இஸ் மைன், எதுவும் எனது இல்லை என்று என்றைக்கு கணவன் மனைவி மட்டும் இல்லை, நீங்க பெத்த பிள்ளைங்க, உங்க வீடு, சொந்த வீடு, நகை நட்டு, பேங்க் பேலன்ஸ், அதுவும் உங்களது இல்லை. இந்த ஷர்ட்டை நான் போட்டிருக்கேன் என்னுடையதான் இல்லை, இதை கட்டி போடுறேன், யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அவனுடையதாயிடும். சட்டை விடு, இந்த உடல் என்னுடையதான். என் மனைவி என்னுடையவள் அல்ல, என் மகன் என் மகள் என்னுடையவள் அல்ல. தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிட்டேன். வாட் எவர் திஸ் பாடி, இந்த உடல் என்னுடையது இல்லை. ஏன் இந்த உடலை நான் உருவாக்கலையே, பிறந்ததும் என் முயற்சியில நான் பிறக்கல, எனக்கு ஒரு பிறப்பு கிடைச்சது. சரி, இந்த உடல் வளர்ந்ததுக்கு நான் 2 இட்லி சாப்பிட்டேன், கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன். ஆனா உடலா மாத்தினது நானா? நான் உண்ட உணவை சக்தி ஆக்கி பருப்பொருளாக்கி கொடுத்தது நானா? இல்லை, எனக்கு மீறின ஒரு சக்தி. அவன் இந்த உடலை நான் உருவாக்கவில்லை என்கிற போது இந்த உடல் எனது என்று சொல்வதற்கு கூட எனக்கு உரிமை இல்லை. ஒரு ஆழமான கருத்தை அழுத்தமா சொல்லிட்டு வர்றேன், இதை நீங்க புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆகவே எந்த ஒன்றுக்கு மேலேயும் எனக்கு உரிமை கிடையாது. நான் பெத்த பிள்ளைக்கு மேல கூட எனக்கு உரிமை கிடையாது. எதுக்கு உரிமை கிடையாது? அதிகாரம் செலுத்த. வார்த்தையை கவனிக்கணும். அன்பு பாராட்டுவதற்கு அல்ல, அன்பு பாராட்டுவதற்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அது நேச்சுரல், நம்ம தரக்கூடிய ஒரு சாய்ஸ். அன்பு செலுத்து, ஒரு கல்லுக்கு மேல கல்லை கூட அன்பா பார்க்கலாம், ஒரு மலர் அன்பா பார்க்கலாம், அது உரிமை இருக்கு. ஆனால் எனது மலர், யூ ஹேவ் நோ ரைட் டு கிளைம். எனது என்று சொல்வதற்கு உனக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் நீ எதையும் நீ உருவாக்கல. நீ கட்டின வீடும் சொல்றியே, நான் சம்பாதிச்சு சொல்றியே, நீ சம்பாதிக்கிறதுக்காக ஒரு அறிவை கொண்டு செலுத்தினிய, அந்த அறிவை நீ உருவாக்குனியா? இயற்கையில அந்த அறிவு உனக்கு இருக்கு. என்ன புரிந்து கொள்ளணும்? எல்லாமே இறைவனுடைய, இயற்கையினுடைய, எல்லா புகழும் இறைவனுடையதுன்னு சொல்றாங்கல்ல, கவனிக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா யாரு கூட நம்ம பகை வராது, போட்டி வராது, பொறாமை வராது, வராது. இது பாருங்க, இந்த கருத்தை நான் எங்க இருந்து எடுத்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? மகாபாரதத்துல போர் நடக்கு, பாரத போர். அந்த களத்துக்கு பேர் குருஷேத்திரம் சொல்லக்கூடிய களம். குருஷேத்திரம் தெரியும், போர்க்களம். எல்லாரும் சண்டைக்கு தயாரா இருக்காங்க. அங்க துரியோதனன், இங்க அர்ஜுனன். அப்ப அர்ஜுனன் ரதத்துல பின்னாடி வந்துட்டு இருக்கான், கிருஷ்ணன் ஓட்டிட்டு இருக்கான் ரதத்தை. கிருஷ்ணன் தான் அங்க சாரதி. கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்றான், என்னை கொண்டு முன்னாடி நிறுத்துங்க, யார் யாரெல்லாம் சண்டைக்கு வந்திருக்கான்னு பார்க்கணுங்கிறான். சரி, கிருஷ்ணன் மட்டும் முன்னாடி விடுவான். கையில அம்பு வில்லெல்லாம் இருக்கு. டே பாக்குறான் யாரெல்லாம் நிக்கிறாங்க. எல்லாம் அவனுடைய பங்காளி, ஒன்று விட்ட சகோதரர்கள், மாமா, பில்வித்தை சொல்லி கொடுத்த குரு எல்லாம் நிக்கிறான். இவங்கெல்லாம் யாரு? அவன் சொல்றான், அர்ஜுனே,
பார்த்துட்டு கலங்குறான். மாவீரன் அர்ஜுனன், ஆனா கலக்கம் அடைஞ்சிட்டு அம்பி வில்லை கீழே போட்டுறான். உடனே கிருஷ்ணன் பாக்குறான், என்ன அர்ஜுனா, வாட் ஹேப்பன் டு யூ? நீ வீட்டுல இருந்து வரும்போது சண்டைக்கு தானே வரணும்னு வந்த, நீ ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாரா இருக்கணும், நேற்று வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க, நீ இன்னைக்கு போரிடாம அப்படி பின்வாங்குற, என்ன விஷயம்னு கேட்கறேன். இங்கதான் அந்த டைலாக் வருது. அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா, இதோ நிக்கிறார்களே, இவர்கள் அனைவரும் என்னுடையவர்கள். கவனிக்கணும், என்னுடையவர்கள். சோ திரும்பி கிருஷ்ணன் கேட்கறான், சோ என்னுடையவர்களை கொன்று இந்த நாட்டை ஆண்டு என்ன பயன்? நான் எப்படி கொலை செய்வேன் இவங்களை? இவரெல்லாம் என்னுடையவர்கள். உன்னை கிருஷ்ணன் கேட்கிறான், அப்படியானால் ஒரு கால் இவர்கள் உன்னுடைய அல்ல என்றால் கொலை செய்வாயா? அந்த இடத்துல கொலை செய்வது பாவம் இல்லையா? அர்ஜுனன் தலையை சொறிகிறான். என்ன பதில் சொல்ல முடியும்? திண்டாடுறான். இவர்கள் உன்னுடைய அல்ல என்றால் கொலை செய்வாயான்னு கேட்டான் கிருஷ்ணன். பதில் சொல்ல முடியல. அப்புறம் கிருஷ்ணன் கேட்கிறான், ஒன்னு சொல்றேன் கேளு அர்ஜுனா, உண்மையில் இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல. கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் போ. எப்படி அர்ஜுனுக்கு புரிய வச்சு சண்டையை உண்டு பண்ணி வெற்றி அடைவது? புரிய வைக்கணுமே. இவர்கள் உன்னுடையவர்கள் அல்லங்க. என்ன கிருஷ்ணா சொல்ற? என்னுடைய சகோதரர்கள், என் மாமா, என் குரு, எல்லாம் நீ சொல்றது சரிதான். இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல. கீதா உபதேசத்தினுடைய அந்த ஞான உபதேசத்தினுடைய உச்சமே இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல. அது ஒரு பெரிய ஸ்லோகம், சான்ஸ்கிரிட்ல இருக்க அந்த ஸ்லோகம். அதனுடைய பொருள் இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல. நீங்க கூட பார்த்திருக்கலாம், கீதாச்சாரத்துல நீ ஏன் அழுகிறாய், எதை இழந்தாய் அழுவதற்கு, எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு? நத்திங் இஸ் யுவர்ஸ், நத்திங் இஸ் மைன். ஆனா கிருஷ்ணனை சொல்றான், திங்ஸ் ஆர் சப் டு மீ, என்னை சார்ந்து. ஏன்னா அங்க அவன் பரந்தாமனா நிக்கிறான். அர்ஜுனா, இது எல்லாம் என்னுடையது, மரம் செடி கொடியும் நானே, ஆனா எதுவும் உனது இல்லை, இவர்கள் உன்னோட நிரூபிக்கிறான். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பாருங்க, இந்த மாதிரி. சரி, இப்போ வில்ல அமை போடு, எல்லாத்தையும் கொள்றான். எதுக்கு சொல்றேன்? அர்ஜுனன் தன்னுடைய கடமையான போர் புரிதலை செய்ய மறுக்கிறான். தன் கடமை செய்ய மறுப்பதற்கு காரணம், இவர்கள் என்னுடையவர்கள். ஒரு தாய் தன் மகன் மீது காட்ட வேண்டிய அன்பு, ஒரு மனைவி தன் கணவனை காட்டிய அன்புக்கு இடையில சண்டை வருது காரணம், இவன் என்னுடையவன். மாமியார் சண்டைக்கு என்ன காரணம்? அவ சொல்றா இவன் என்னுடையவன், இவன் சொல்ற இவன் என்னுடையவன். ரெண்டு பேருக்கும் கிளாஷ். ரெண்டு பேரும் என்ன புரியணும்? இவன் என்னுடையவன் அல்லன்னு புரிஞ்ச சண்டை இல்லை. குருஷேத்திரங்கிறது அங்கே இல்லை, இங்க இருக்கு. ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள இருக்கு குருஷேத்திரம். என்ன குருஷேத்திரம்? இட் இஸ் மைன். இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியா சண்டை எல்லை தகராறு தானே. சைனாக்கு இந்தியா தகராறு எல்லை தகராறு. இவன் என்னுடையதுங்க, அவன் அவனுடையதுங்கிறான். யாருடையது? யாருடையதும் அல்ல. இந்த நிலம் இறைவனுடையது. எப்படி காற்றை எனது காற்று என்று யாரும் பங்கு போட முடியாதோ, பங்குபட முடியாது. அவன் தண்ணீரையும் நிலத்தையும் எந்த அரசும் என்னுடையது என்று பங்கு போடுவதில் உரிமை இல்லை. ஆனால் மனிதன் மாயையில வாழ்ந்ததுனால அப்படி வந்து போச்சு. இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தருது, குறைந்தபட்சம் உங்க வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம அன்போடு நேசத்தோடு வாழும்னு சொன்னாங்க. இவர்கள் என்னோட ஒரு அல்லங்கிற ஒரு புரிதலோடு நீங்க பழகினீங்கன்னா உங்களால அதிகாரம் செலுத்த முடியாது. நாளைக்கு உங்க பையனையோ உங்க கணவரையோ உங்க மனைவியோ அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் வரும்போது நான் சொன்ன ஞாபகம் வரணும், எனக்கு அதிகாரம் செலுத்த உரிமை இல்லை, உரிமை பாராட்ட அதிகாரம் இல்லை. இன்னைக்கு நீங்க இதை ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். எதுவுமே உங்களுடைய உடல் கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை. கழுத்துல போட்டுக்க நகை சொந்தம் இல்லை, வச்சுக்கிடுங்க, வச்சுக்கிடுங்க. சொல்லுங்க, இது என் மனைவி. யாரும் கேட்பாங்க. நீங்க ஒரு 4 பேர் விருந்து ஒரு வீட்டுக்கு போனா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும் போது நீங்க உறவை சொல்லணும். இது என் மனைவி, இது என் மகள், இது என் பேத்தி. அறிமுகப்படுத்துவதற்கு சொந்தம் சொல்லுங்க. ஆனா பந்தம் கிடையாது. பந்தம்னா பைண்டிங்ஸ், பொசசிவ்னஸ். சொந்த பந்தம்
கிடையாது. ஆனா இறைவன் நம் மீது அன்பு கொண்டு நாம மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு சில பல உறவுகளை கொடுத்திருக்கு. சில பல உறவுகளை கொடுத்து நீ சந்தோஷமா இரு, பாதுகாப்பா இரு, அனுபவித்துக் கொள்வதற்கு. நான் அந்த சட்டை போட்டேன்னா என்ஜாய். இது ஆனா உன்னுடையது இல்லை, எல்லாம் என்னுடையது. இறைவன் சொல்றான் எல்லாம் என்னுடையது. நான் நீ மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு, அனுபவித்து மகிழ்ச்சியா வாழ்வதற்கு ஒரு பொண்ணை கொடுத்துருக்கேன், ஒரு பையனை கொடுத்துருக்கேன், ஒரு வீடு கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்கூட்டர் கொடுத்துருக்கிறேன். எல்லாம் என்னுடைய, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ ஒரு விஷயம், எதுவும் என்னுடையதல்ல, நத்திங் இஸ் மைன். நல்ல பதிவு வைங்க. ஆகவே எதுவும் என்னுடையது இல்லை என்பதனால் எதன் மீதும் அதிகாரம் செலுத்துவதற்கு உரிமை இல்லை. அன்பு செலுத்துவதற்கு சுதந்திரம் உண்டு. You have that freedom to love anybody and anything. இத நல்லா புரிஞ்சுக்குவீங்களா? புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு. வேற இன்னைக்கு இன்னும் 2 தலைப்பு கொடுத்துருக்காங்க. அது மேலோட்டமா பார்ப்போம். நம்ம இன்னும் அடிக்கடி சந்திக்கும் போது ஆழமா போவோம். இன்னொன்னு சொல்லியிருக்கேன், nothing is wrong. எதுவுமே குற்றம் இல்லை. இது ஆழமான கருத்து. அது எப்படி சார் சொல்றீங்க? நான் தண்ணி அடிச்சுட்டு உருண்டு பிறண்டு வீடை நாசமாக்கிட்டு இருக்கேன், அது குற்றம் இல்லையா? கொலை செய்வது குற்றம் இல்லையா? கண்டுபிடிக்கிறோம். குறை உண்டு, குற்றம் இல்லை. 2 வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு இடத்துல குறைய பாக்குறீங்க, அப்கோர்ஸ் அது குறைதான். ஆனா அது குறையா இருப்பதுக்கு இருக்கு, அது பொறுப்பு அல்ல, ஆகவே குற்றம் இல்லை. இப்படி வச்சிடுங்களேன். கோபம் வருது, உங்க பையனை கோபம் வருது வச்சுடுங்க. வீட்டுக்காட்டு போய் சொல்லுங்க, அவன் ரொம்ப கோபம் பண்றான், போய் ஒரு குற்றமா சொல்லுவீங்க. அவன் குற்றம் செய்யறான். நான் அம்மா சோறு போட்டு வளர்க்குறேன், எனக்கு சொல்றது அதிகாரம் இல்லையா? சொன்னது வருதுங்க. அதிகாரம் இருக்குன்னு மகன்கிட்ட ஏதோ சொல்றோம், அவன் ஏதோ மாறி பேசிட்டான், வீட்டுக்காட்டு போய் சொல்றோம், பாருங்க நம்ம பெத்த பையன் இப்படி பேசிட்டான், நீங்க அவனை கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, அவர் கொஞ்சம் புத்திசாலி வச்சுக்கிட்டுங்களேன், அது குறைதான், நீ அது குற்றமா பார்க்காத. அவன்கிட்ட ஏன் அந்த குறை இருக்கு? நான் பெத்த பையன் என்ன மாதிரி தானே இருப்பான், அவனா பொறுப்பு. நல்லா கவனிங்க. நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யறதுன்னா, தப்பு செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த குழந்தைகிட்ட இருக்கு. எங்க இருந்து போச்சு? தாயை போல பிள்ளை, பெற்றோர் மாதிரி தான் இருக்கும். பெற்றோர்கள் மூதாதையர்கள். ஹேபிட் அண்ட் கேரக்டர் வந்து எங்க இருந்து வருது? கருத்துணராக வருது. அப்போ அது குறை, குற்றம் இல்லை. அந்த குறையை போக்குவதற்கு அதிகாரம் செலுத்திய அந்த அன்பின் மூலமா, இந்த குறை இப்படி இருக்குப்பா, இது இப்படியே இருக்குமானா எதிராக நீ கஷ்டப்படுவேன், அந்த குறையை போக்குறதுக்கு நான் அந்த மாதிரி முயற்சி பண்ண, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இது வீட்டுல மட்டும் இல்லை, எங்க போனாலும் சரி. ஆழமா சிந்திச்சீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, எதோ குறைன்னு சொல்றோமோ உண்மையில் அது நிறைவை நோக்கி பயணிக்குது. இது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, the journey of consciousness, அறிவினுடைய பயணம் நிறைவை நோக்கி பயணிக்குது. இப்போ நதி ஓடுது, நதிக்கும் போது அதுக்கு கரை இருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஒரு ஆறு இல்ல நதி ஓடுது. எதை நோக்கி ஓடுது? தன்னுடைய நிறை, கடல். அந்த முழுமையா அதெல்லாம் கடந்துன்னா அதனுடைய நிறை, அதை நோக்கி ஓடுது. நாம என்ன கம்மியா தண்ணி ஓடுதுன்னு சொன்னோம்? ஏன் வேகம் கம்மியா ஓடுது, தண்ணி கம்மியா ஓடுது, வேகம் குறைவா இருக்கு அப்படின்னு குறை சொல்றோம், குற்றம் சொல்றோம்? இல்லை, அது முழுமையை நோக்கி ஓடுது. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஜீவனும், ஏன் ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய மூலத்தை நோக்கி, முழுமையை நோக்கி ஓடிட்டு இருக்கு. இப்போ பார்க்குறது சிறுமையாக தெரியுது, குறையாக தெரியுது. ஆனால் அது குறை அல்ல, நிறைவை நோக்கி பயணிக்குது. ஆகவே குற்றம் இல்லை. நத்திங் இஸ் ராங்.
கொலை செய்வது கேட்பீங்க, சட்டப்படி குற்றம் கொலை. ஆனா அவன் ஏன் கொலை செய்தான், காரணம் என்ன? அந்த காரணத்தை நன்கு ஆய்ந்தீர்களே ஆனால் அந்த இடத்துல கொலை செஞ்சது சரி. நம்ம எல்லாத்துக்குமே கொலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, பேசிக்கா இருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சொன்னேன், நாம விலங்கிலிருந்து வந்திருக்கோம். பூனையா இருந்தோம், எலியை பிடிச்சு சாப்பிட்டோம். புலியா இருந்தோம், மானை பிடிச்சு சாப்பிட்டோம். கொலை செஞ்சோமா இல்லையா? அந்த கருத்தொடர் பதிவு இன்னும் இருக்கு. அது உணர்ச்சி வேகம் வரும்போது கொலை செஞ்சிடும். சரி, நான் முன்னாடி சொல்ல ஒரு உதாரணம். சினிமா பார்க்க போறோம். நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோ யாருன்னா எம்ஜிஆர், ஹீரோயின் சரோஜா தேவி, வில்ல யாருன்னா நம்பியார். நல்ல ஞாபகம். இப்போ உங்களுக்குள்ள இதை பார்த்துட்டு, இப்போ ஹீரோயினை வில்ல மிரட்டுறான். அவளை கற்பழிக்கணுங்கிறதுக்காக நம்பியாரு விரட்டுறான். எம்ஜிஆர் பின்னாடி கத்தி வச்சுக்கிட்டு ஓடுறான். யாரை குத்துறதுக்கு? வில்லனை. இந்த சினிமா பார்த்துட்டு நாங்க சொல்லுவோம், ஸ்பீடா ஓடு, விட்டுறாத, அவனை குத்து கொல்லு. சரி, இந்த கொலைவெறி உள்ள இருக்கா இல்லையா? அப்போ கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இருக்கு. சரி, இப்போ அது சினிமா பை நேச்சரா சில நேரத்துல தன் மனைவியை, தன் மகளை எவ்வளோ வந்து கற்பழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு வைங்களேன், நம்ம கையில ஏதோ ஒன்று கிடைச்சா அவன் மண்டையில போட்டு கொண்டு வருவோம். தப்பா சரியா சொல்லுங்க. ஆகவே எதுவும் தப்பு சரிக்குது இல்லை, இடம் காலம் பின்விளைவு ஒக்க தான் முடிவெடுக்கணும். அது நீங்க கொலை செய்யணும்னு சொல்லல. அதாவது எதுவுமே உண்மையில் குற்றம் இல்லை, ஆனால் குறை உண்டு. அதுவும் குறை தன்னுடைய நிறைவை நோக்கி பயணிக்கிற காலம், ஒரு ப்ரிப்பேரிங் பீரியட், ஒரு ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் ஆன். யூ ஹேவ் டு வெயிட். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையில இருந்து எதையுமே குற்றமா பார்க்காதீங்க. குறை இருக்கும். நீங்க ஒரு இடத்துல ஒரு குறையை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னு தெரியுங்களா? அந்த குறையை போக்க அந்த இடத்துல நான் அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், வாட் ஹெல்ப் ஐ கேன் டூ ஃபார் யூ. அல்லாம மோசம், அது அப்படி இது எப்படின்னு குற்றம் சொல்றாங்க. அது பேட் ஹேபிட். சோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ். வீட்டில் பாருங்க, கம்ப்ளைண்ட். ஆபீஸில் போனா கம்ப்ளைண்ட், போற இடத்துல கம்ப்ளைண்ட். பழகிட்டோம், இதை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி, அது அப்படிதான் இருக்கும். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். நம்ம வேணா அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவனை கொஞ்சம் பெட்டர் பண்ணணும், பெட்டராக. இப்படி சிந்திச்சிட்டீங்கன்னா இன்னையிலிருந்து நீ ஆர்குமெண்ட்டுக்கு சொல்லலாம், அது குற்றம் இல்லையா, இது குற்றம் இல்லையா, ஆர்குமெண்ட்டுக்கு நிறைய சொல்லலாம். ஆனா நீங்க சுயமா சிந்தி, உங்களுக்குள்ள குறை இருக்கான்னு பாருங்க. உங்க குறைய நீங்க குற்றமா பாக்குறீங்களா? குறையா கூட பார்க்கல, சரி பார்த்து ஆமா ஏன் குறைதான், அது குற்றமா? நான் ஒண்ணும் செய்யலைங்க, என்னால முடியல, அடக்க முடியல, கோவம் தானா வருது. பாருங்க, கோவம் நீங்க நினைச்சு வராது, அது தானாதான் வரும். வந்த பிறகுதான் கோவம் வந்து தெரியும். அவ கோவம் வந்தது குற்றமானா இல்லை, அது ஒரு குறை. கோபம் குற்றமானா இல்லை, குறை. அது காரணம் நேச்சர். இப்ப அந்த குறைய போகுது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திக்கலாம். அது குற்றம் சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா தப்பு. அம்மாவான்னு பாருங்க, கொஞ்சம் வேகமா போறேன், ஏன்னா டைம் 1 1/4 3 தலைப்பு, ஒவ்வொரு தலைப்பும் 1 மணி நேரம் எடுக்கணும். இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இது எதுவும் எனதல்ல, நத்திங் இஸ் மைன். எதுவும் தவறு குற்றம் அல்ல, நத்திங் இஸ் ராங். எதுவும் என் கைவசம் இல்லை, நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட். நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட். எதுவும் என் கைவசம் இல்லை, கையேறு நிலைன்னு சொல்லுவாங்க. அதை என்ன புரிச்சுக்கிடணும் அப்படின்னா, நம்ம நிறைய காரியங்கள் செய்யணும், கடமை நிமித்தம் பொறுப்போடு நிறைய காரியம் செய்யணும். செய்துட்டு எதிர்பார்க்கணும், நல்லா கவனிக்கணும், எதிர்பார்க்கணும், நிறைய எதிர்பார்க்கணும். எவ்வளவு செஞ்சிருக்கோமோ அதுக்கு சமமா எதிர்பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு கிடையாது. செஞ்சது திருண்டு, நிறைய எதிர்பார்க்கும். கிடைக்கலன்னு வைங்களேன், சங்கடம் வந்துடும்.
அப்படி பண்ண இப்படி பண்ண எனக்கு கிடைக்கலையே. ஒரு மகான்கள் சொல்றது உதாரணமா கிருஷ்ணனே சொல்றான், நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பாராது, அது நான் கொடுப்பேன், உன் வேலை கடமை செய்யறது. அவர் இயேசு மகான் சொல்றார், உனக்கு விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, அறுவடையில் இல்லை. இப்படிலாம் வசனங்கள் இருக்கு. அது எப்படி? என்னுடைய நிலம் 1 ஏக்கரு, போன 3-4 மாசமா நானே பயணம் சேர்ந்து கஷ்டப்பட்டு என்னென்ன செய்யணும், விதைச்சோம், தண்ணி பாய்ச்சணும், உரம் போட்டோம், கட்டி காத்தோம், அது என்னோடது இல்லையா? விதைக்க மட்டும்தான் உரிமை உண்டு சொல்றீங்க, அறுவடை எனக்கு உரிமை இல்லை. இப்ப நல்ல விளைஞ்சு கிடக்கு நெல் மணி, அப்படி கொட்டி கிடக்குது, எனக்கு ரைட் இருக்கா இல்லையா அறுவடை செய்வதற்கு? இல்லைன்னு சொல்ற காரணம் என்னன்னு கேளுங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப அடுத்த வாரம் அறுவடை செய்யணும், பையனை கூப்பிட்டு சொல்லியாச்சு, அவனும் சொல்லிட்டான், ஆட்கள்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா, அடுத்த வாரம் புதன்கிழமை அறுத்தரலாம். சரி, களமேட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வைங்கப்பா. சரி, இப்போ புதன்கிழமை வரப்போகுது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, திடீர்னு மழை, புயலோட மழை கொட்டிச்சு பாரு. 2 நாள் மழைனா மழை. அப்படி போய் களத்து மேட்டில் இருந்து வயலை பார்க்கறேன், எல்லா நெல்லும் கொட்டிடுச்சு, கொட்டி தண்ணியோட சேரோட ஆகிப்போச்சு. நான் எது அறுவடை பண்ணுவது இப்போ சொல்லுங்க? அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் உண்மைதான், இப்ப அறுவடை செய்து வாய்ப்பு கிடைக்கலையே. அது முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்கிறார் இயேசு மகான். உனக்கு விதைக்க மட்டும்தான் உரிமை உண்டு, அறுவடையில் இல்லை. ஒருவேளை அறுவடை செய்யலாம், செய்யாம போலாம், ஆனா இல்லை என்று புரிந்து கொள். இவன் மகனை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து சீராட்டி எல்லாம் பண்ண, இங்க பாருங்க, திருப்பி அறுவடை செய்ய உரிமை இல்லை. அந்த பையனை எது எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் குடும்ப அமைதிக்காக சொல்றேன். பெற்றோர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுல ஒண்ணு இதுதான். நன்றியை கூட நாம எதிர்பார்ப்போம், சொல்லுமா இல்லையா? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போட்டாங்க. சார், நான் எவ்வளவு செஞ்சேன் அந்த பையனுக்கு, கடைசியில் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன். சங்கடப்படுதா இல்லையா? சங்கடத்துக்கு என்ன காரணம்? கடமை செஞ்சுட்டு நிக்கல, எதிர்பார்க்கணும், நம்ம கையில இல்லை. என்ன வேணாலும் நடக்கலாம், நீங்க எதிர்பார்க்கணும்னு நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், அது நம்ம கையில் இல்லை. அதான் சொன்னது, nothing is in our hand, நம்ம கைவசம் இல்லை. இந்த 3ஐயும் நீங்க ஒரு மந்திரமாக பழகணும். என்னன்னா, எதுவும் குற்றம் இல்லை, குறை உண்டு, குற்றம் இல்லை, எதுவும் எனதில்லை, நான் செய்திருந்தால் என் மூலம் வந்திருந்தாலும் எனதில்லை, எதுவும் என் கைவசம் இல்லை, nothing is in my hand. இந்த 3ஐயும் ஒரு ஸ்லோகம் மாதிரி வீட்டில் எழுதி வைக்க, ஒரு இடத்துல உங்க கண்படும்படி எழுதுங்க. எதுவும் எனதில்லை, எதுவும் குற்றம் இல்லை, எதுவும் என் கைவசம் இல்லை, மந்திரமா சொல்லிட்டே இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. கண்ணு முன்னாடி எழுதி வைங்க. உங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் சொல்லுவாங்க, என்னையா கோமாளி மாதிரி எழுதி வச்சிருக்கேன், அவனுக்கு பாடம் நடத்துங்க. இந்த குடும்பத்துல உறவுகள் பலவீனமாவதற்கு, சண்டை வருவதற்கு காரணமே எனது எனது. இத எவ்வளவு அழகா ஒரே ஒரு குரல் சொல்லி முடிக்கிறேன். திருவள்ளுவர் சொல்றாரு, யான் எனது எனும் செருக்கு அறுப்பான், வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும். அதாவது வான் என்றால் பிரபஞ்சம், பிரபஞ்சத்திற்கும் உயர்ந்த உலகம் என்பது இறைவன். யாரு இறைவனை போய் சேர்வாங்க தெரியுமா? யான் எனது எனும் செருக்கறுப்பான். யான் என்றால் அதிகாரம், எனது என்றால் உரிமை. யார் தன்னுடைய உரிமையும் அதிகாரத்தையும் இழந்து விடுகிறார்களோ, விட்டு விடுகிறார்களோ, அவர்கள் இறைவன் அடி சேர்கிறார். இப்ப நம்ம சொன்ன வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, இப்ப ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காரு உங்கள்கிட்ட. இந்த குரலை மறக்காதீங்க. யான் எனது எனும் செருக்கு, செருக்குனா ஈகோ, செருக்கறுப்பான், வானோருக்கும் உயர்ந்த உலகம். வான் என்றால் தேவர்கள், அவங்களுக்கும் உயர்ந்த உலகம் இறைவன், பரலோகம், அது அவனை அடைவான்.
ரத்தன சுருக்கமா அந்த 3 பத்தி பேசியிருக்கோம். நீங்க எல்லாருமே புத்திசாலிகள். இந்த 3யும் எடுத்து வச்சு இன்னைக்கு நைட்ல கொஞ்ச நேரம் ஆமாவா, ஆமாவா, ஆமாவான்னு சிந்திச்சு, ஆமா அப்படி போடணும். எஸ். ஸோ இன்னையிலிருந்து நான் இப்படித்தான் அப்படின்னு முடிவுக்கு வந்து நான் எனக்கு ஆரம்பத்துல சொன்னேன், கற்க கசடற. என்னால முடிஞ்ச அளவுக்கு கசடற நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். கசடற கற்பவை, கற்க வேண்டியது. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. இன்னையிலிருந்து நீங்க வாழ்க்கையில இதை வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்க அழ வேண்டிய அவசியமே வரணும். உங்க கண்ணது கண்ணீர் வராது. இப்ப ஏன் கண்ணீர் வருது? எனது கைவிட்டு போச்சு, செரிக்கு வந்தா கூட்டிட்டு போயிட்டாரு. சில பொம்பளை சொல்லுவாங்க செரிக்குன்னா மருமகளை இவனும் அவன் முந்தானை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டானே. நான் கேட்பேன், நீ உன் வீட்டுக்காரனை கூட்டிட்டு வந்தியா இல்லையா? அவன் பின்னாடி வந்தானா இல்லையா? சும்மா அன்போட தெரிஞ்சவங்க தான் நம்ம பேசுவாங்க. இதெல்லாம் எது சொல்றேன்னா, இந்த மனசு இருக்கு என்னோட போட்டு பாடா படுத்தும். இந்த மனசை கடந்து போனதுதான் இதெல்லாம்.